கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். ஜெயக்குமார். கண்டிப்பாக சுரேஷ், கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கக்கூடிய விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பொறுப்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் தமிழக மாணவிகள் எந்த விளையாட்டு பிரிவில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை கண்டறிந்து அவ்விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கி விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் மாதந்தோறும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறும். விளையாட்டு பயிற்சி முகாமில் 18 வயதிற்கு உட்பட்ட மாணவிகள் கலந்து கொள்ளலாம். அதன்படி இந்த ஆண்டு 2029/4/2024 முதல் 13/5/2024 வரை கால்பந்து, வாலிபால், கபடி, கூடைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்றும், அதற்காக இந்த ஆண்டு கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவிகளுக்கு பயிற்சி கட்டணமாக சென்னையில் 500 ரூபாயும், இதர மாவட்டங்களில் 200 ரூபாயும் கட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் செய்தி வெளியிட்டுள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார். கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்களில் பெரும்பாலானோர் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படித்து வருபவர்கள் என்றும், அவர்களிடம் பயிற்சி கட்டணம் வசூலிக்க ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறித்து விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாண்புமிகு அம்மா அரசை மாணவர்கள் விளையாட்டு பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் 18 வயதிற்கு உட்பட்ட மாணவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு விளையாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது. ஆயிரக்கணக்கான மாணவிகள் இப்பயிற்சி முகாமில் பங்கேற்று தமிழகத்தில் விளையாட்டுத் துறையில் தங்களது திறமைகளை நிரூபித்து வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் விளையாட்டை ஊக்கப்படுத்துவோம், தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் தமிழக வீரர்கள் பங்கு பெறுவதை ஊக்குவிப்போம் என்றும், அதற்காக மாவட்டந்தோறும் விளையாட்டு மைதானங்கள் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்றும், தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை பிரதம மந்திரியை வைத்து ஆரம்பித்து வைத்தோம் என்றும், உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்திவிட்டோம் என்றும் சுய தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சருடைய வாரிசு அமைச்சரின் கீழ் செயல்படும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எந்த ஆண்டும் இல்லாத புதுமையாக இந்த ஆண்டு கோடைகால பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவிகளிடமிருந்து பயிற்சி கட்டணமாக 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. விளையாட்டு ஆர்வலர்களிடையே பெரும் கொந்தளிப்பை இந்த அறிவிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் விடியா திமுக அரசு தமிழக மாணவர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் முயற்சியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த ஆட்சியாளர்களுடைய குறிப்பாக விளையாட்டுத்துறை மந்திரி உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது, தகுதியில்லாதவர்களுடைய கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர்கள் திறமைசாலிகளை கூட தகுதியற்றவர்களாக்கி விடுவார்கள் என்ற மேலை நாட்டு அறிஞர் ஒருவருடைய சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாரா ஒலிம்பிக் உலகப் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றேன் என்று கடையில் வாங்கிய கோப்பையுடன் வந்த நபரை உச்சி முகந்து அவரோடு படம் எடுத்து மட்டுமின்றி தன் முதலமைச்சர் தந்தையுடன் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்து வெற்று விளம்பரம் தேடிய அதி புத்திசாலி மந்திரியிடம் இதைவிட பெரிதாக எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டில் ஆர்வமுள்ள துடிப்புமிக்க மாணவர்களை முடக்கி போடும் இந்த நாடகமாடி அரசின் செயலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், விளையாட்டை ஊக்கப்படுத்துவோம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மறுபக்கம் அரசு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், வழக்கம் போல கோடை சிறப்பு பயிற்சி முகாமை எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும் இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பொறுப்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் மூலம் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.
கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணாக்கர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.